தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025-2026 ஆண்டுக்கான 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கை 5 லட்சமாக இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய நிலவரப்படி 2 லட்சம் மாணவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது கடந்த கல்வியாண்டை விட சுமார் 1 லட்சத்துக்கும் மேல குறைவாக இருக்கு. அதேபோல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் இலவசமாக கல்விக்காக ஒதுக்கப்பட வேண்டியது வழக்கம். ஆனால் விண்ணப்ப செயல்முறை இந்த ஆண்டு தாமதமாகி இருக்கு. சில பள்ளிகளில் சீருடைகள் இன்னும் முழுமையாக விநியோகிக்கப்படாம இருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு அரசு வழங்க வேண்டிய கட்டணத்தை முறையா செலுத்தாம இருக்கிறதுனால மாணவர்கள் சேர்க்கையில மந்தநிலை ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அரசு பள்ளிகளில் கட்டடங்கள் முறையாக இல்லாதது, கழிவறைகள் முறையாக சுத்தமாக இல்லாதது, மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது, சாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறதுன்னு ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து இருக்கிற இந்த காரணங்கள் மாணவர்கள் சேர்க்கை குறைய முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாள் அரசு பள்ளியிலேயே போய் மாணவர்கள் கூட உட்கார்ந்து வீடியோ ஷூட் பண்ணி விளம்பரம் தேடிக்கிட்ட ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்க குறைஞ்சதை பற்றி வாய் திறக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு.